ப்ளவுஸோட ஸ்லீவ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ நான் லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ண போகிறேன். அதனால லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கரை பக்கம் தான் வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். ஏன்னா கரை வந்து கை வந்து கரை சைடு கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எங்கேயுமே ஜாயின் போடுற மாதிரி இருக்காது. அதுக்காக தான் இப்போ இதை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நான் வந்து ஸ்கேல் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து போட போகிறோம். அளவு ப்ளவுஸை உள் பக்கமாக நீங்கள் வந்து திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம மடிச்சு தைக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து விட்டுடலாம் பிளேஸு. அது விட்டுட்டு அளவு ப்ளவுஸில் உள் பக்கமாக கொக்கி பக்கம் திருப்பி எடுத்துட்டு கரெக்டாக அந்த கோடு போட்ட நேர் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி இந்த இடத்த மேலே திருப்பி விட்டுட்டு இந்த பிசிறு வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பிசிறு வந்து நமக்கு கீழால் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம வந்து இப்படி மேலே தள்ளி ஒரு 1/4 இன்ச் தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு டாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி திருப்பி விட்டுட்டு அது வரை இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி மேலே ஏறாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. பேக் சைடு திருப்பி அந்த கை இருக்கிற இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இந்த இடத்துல இன்னொரு பிசிறு இருக்கும் பேக் சைடு, அந்த பிசிறு எடுத்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்த அளவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா இணைச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் குடஞ்சி வெட்டுறதுக்கு. உங்களுக்கு ஒருவேளை இந்த வளைவு வந்து சரியாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு இது வந்து ஷேப் வந்து கரெக்டாக தான் வந்து வருது. இந்த மாதிரி ஸ்கேல் கூட ஆம்கோல் வளைவு ஸ்கேல் நம்ம வந்து அந்த கர்வ் கட் பண்ணுறது அப்படின்னு கேட்டாலே வந்து கிடைக்கும், இல்லை ஆன்லைன்லேயும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 2 பீஸ் மட்டும் இப்படி விட்டுட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது வந்து குடஞ்ச பாகம். இப்போ இந்த மெத்தடில் நம்ம வந்து கட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கே வந்து வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.